திமுக தான் எதிரின்னு கட்டமைக்கணும்ன்றது தாவேகாவுடைய திட்டம். ம். சீமானுக்கும் அதுதான். எதிரி திமுக தான். ம். விஜயை இப்ப வந்து நம்ம வந்து அவங்கள ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோமே. இப்போ ஒரு பொசிஷனுக்கு பாருங்க சீமான் எதிர்க்கிறார் அப்படின்றதும், சீமான அட்டாக் பண்றதும் ஒரு கூட்டம் 2 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனால் நடந்தது தெரியுமா மாதேஷ் சார்? நல்லா பண்ணீங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்குனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே பல பேர் சொன்னதான் நானும் சொல்லப் போறேன். நீங்க முதல்ல ஒரு தேர்தலை சந்திச்சு உங்களுடைய வாக்கு வங்கியை நீங்க நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்க கூட்டணி பத்தி பேசணும். ம். போன மாநாட்டுல விக்கிரவாண்டி மாநாட்டுல தெளிவா பேசிட்டு வந்த ஓரளவுக்கு தெளிவா பேசியிருந்த கடைசியா என்ன சொன்னாருன்னா, கூட்டணிக்கு எங்களோட வரவங்கள சேர்த்து நாங்க வந்து பயணிப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி யாரை சொல்றாருன்னு கேட்டா, எல்லாரும் பரவலா பேசப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னது வந்து அவர் எல்லாருடைய மனசுல இருக்கிறது கேட்டா விசிகாவை தான் சொல்றாருன்னாங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல முடிவாயிடுச்சு. அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அது வந்து பலவீனம். முதல்லயே நீங்க வந்து முதன்மை சக்தி நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஏன் கூட்டணிக்கு ஆசைப்படுறீங்க? நீங்க தான் இங்க நம்பர் 1. நீங்க தான். அப்ப இருங்க. அப்போ இல்ல அதனுடைய பலவீனம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கூட இப்ப கூட்டணிக்கு யாருமே வரலன்றது பலவீனம் ஆச்சு. கூட்டணிக்கு யாரும் வராத பட்சத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உச்சபட்சமா நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தனித்து போட்டி நான் தான் வந்து சிஎம் வேட்பாளர் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அறிவிப்புக்கு பிறகு நான் சொல்றது இப்பதான் கொஞ்ச நாள் இந்த பொதுக்குழு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகாவது உங்களோட செயல்பாடு மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கேட்டா வெளியே வந்தா கூட இப்ப நேரத்துக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணாரு. என்னப்பா இருக்குன்னா, இல்லைன்னா மாவட்டங்கள்ல வந்து ஃபுல்லா வந்து தென் மாவட்டங்கள் ஃபுல்லா பெரிய கூட்டமே வருது. கூட்டம் வருது, விஜய் வருவாரான்னு கேட்டேன். அப்படி கேட்குறீங்க? இல்ல எப்பவுமே வந்து இல்ல எப்பவுமே வந்து கூட்டம் வருதுன்னு தானே வெளியே வராம இருக்கிறாரு. மாநாட்டுக்கும் வராமல் போயிட போறாருப்பா. ஏன்னா கூட்டம் வருது இல்ல. பரவலா போற இடத்தெல்லாம் கூட்டம் வருதுன்னு தானே சார் அவர் வராம இருக்கிறாரு. சார் உச்சபட்சமா இங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு 10 நாள் போராடுறாங்க. அவங்கள நீங்க வீட்டுல வர வச்சு நீங்க பேசுறீங்கன்னா என்ன சார்? நீங்க சொல்லுங்க. அவங்கள சந்திக்க கூட முடியலன்னா அப்ப நீங்க நாளைக்கு முதலமைச்சரா எப்படி மக்களை சந்திப்பீங்க நீங்க?